உன் சுவாசம் என் மூச்சு சேருதே நீ வந்தா என்பானிலே பூ பூத்தா. நம்மட பேரை வச்ச ஒரு பிள்ளையும் வந்து பாட்டெல்லாம் படிக்காங்களான்றதுக்குள்ள நமக்கு ஒரு பேர். உங்களுக்கு சரிகமவா எல்லாம் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஆக்டர்ஸ்ல ஒரு படங்கள்ல வந்து வாய்ப்பு கிடைச்சிட்டு உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப நீங்க எந்த பக்கம் போவீங்க? உடனே டிவியில வர பாட்டு தான் சேர்ந்து பாடுவா. பிறகு திரும்ப அந்த போன்ல போட்டோன்னே அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பேன் அதோட போற நேரம் விண்மீன்கள் பொறுக்கி சூடேற்றுவேன் முக்கோணங்கள் படிப்பேன் உன் மூக்கின் மேலே. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மகிழடித்தீவு என்கின்ற இடத்த தான் வந்திருக்கின்றோம். இந்திஸ் வீடியோ அடுத்தது தமிழையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க நிறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. இப்ப நான் நேர்காணல் செய்ய போகின்ற இந்த பிள்ளையினுடைய பேரும் வந்து அனுதான். அது வந்து ஒரு எப்படி சொல்றேன், ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது. ஓகே, திருச்சியில் நம்மளோட பேரை வச்ச ஒரு பிள்ளையும் வந்து பாட்டெல்லாம் படிக்காங்களான்றதுக்குள்ள நமக்கு ஒரு பெருமை தான். ஓகே, அப்ப அந்த வகையில இவங்களுடைய அண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில வந்து சாதிச்சு கொண்டு இருக்கின்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாங்க இந்த பிள்ளையை தான் வந்து இப்போதைக்கு வந்து நேர்காணல் செய்ய வந்திருக்கின்றோம். உண்மையிலே நிறைய திறமைகளை தற்பொழுது வந்து வளர்த்து கொண்டு வராங்க. வளர்த்துட்டாங்கன்னா சொல்லணும். அப்ப அந்த வகையில நேரடியாக வந்து அந்த பிள்ளையோட வந்து நம்ம கதைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கதாநாயகியோட கதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுடைய அம்மாவோட கதைப்போம். அவங்களோட அம்மாவோட பேசிட்டு அடுத்ததாக வந்து அந்த பிள்ளையோடையும் பேசுவோம். அந்த வகையில நிறைய பேர் வந்து இப்படித்தான் இளையமறை ஹாயா வந்து இருந்து தற்பொழுது வந்து வளர்ந்து கொண்டு வராங்க. மட்டக்களப்பில எல்லாம் இவ்வளவு கலைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி ஏராளமான கலைஞர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி இப்ப நிறைய பேருக்கு தெரியாம கூட சில கலைஞர்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. அப்படி தெரிஞ்ச கண்டிப்பா வந்து எங்களை தொடர்பு பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட்டா வந்து ஒரு 4 பேருக்கு தெரியப்படும் வகையில யூடியூப், ஃபேஸ்புக்ல வந்து டிக்டாக்ல வந்து நாங்க அதை வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடுவோம். சரி, ஓகே, நாங்க அதிகமா வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கதைக்க விரும்பல. இப்ப நாம அந்த பிள்ளையினுடைய அம்மாவோட பேசலாம். சரி, ஓகே. வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கும்மா. உங்களோட பேர்? சந்திராவதி குமாரவேல். சந்திராவதி குமாரவேல். இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் நின்று விட்டுருந்தவங்க. அவரோட வந்து இந்த ஆலய பூஜையிலையும் பக்கத்துல வந்து இப்ப கோயிலுக்கு முன்னாடியா நாங்க வந்து 2 பேசி கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பாருங்க, கடவுள் ஒரு சந்நிதியில வந்து நின்று வீடியோ எடுக்க ஒரு வாய்ப்பு ஒன்று அமைஞ்சிருக்குது. அப்ப அந்த வகையில நன்றி அம்மா. இப்ப உங்களோட மகளை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாவது சொன்னா இப்ப இந்த தரம் வந்து சக்தி கிரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இதற்கு முன்னாடி வந்து ஏதாவது நிகழ்வுகள்ல பங்கு பெற்று இருக்கின்றாங்களா? அதோட இப்ப இந்த உதாரணத்துக்கு பாட்டு படிக்கிற மியூசிக் சம்பந்தமான அவரோட ஜேர்னி வந்து அப்படி ஆரம்பிச்சது. இப்ப அவ்வா வந்து தானாக வந்து முன் வந்து செய்ய வந்தாவா, இல்ல நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு திணிப்பை போட்டு செய்ய சொல்லி செய்தவா? அப்படி அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா, என் மகள் சின்ன வயசுல இருந்து தேவாரம் நல்லா படிப்பா. கோயில்ல நிறைய தேவாரங்கள் படிப்பா. அப்புறம் ஸ்கூல்ல ப்ரோக்ராம் சொன்னா தான் செய்வா. இப்ப தமிழ் மொழி வாழ்த்தா, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்கள்ல பாட்டுகளா, கோயில்ல பாட்டுகளான்னு சொன்னா அவ தான் படிப்பா. அப்ப அந்த திறமை பார்க்கணும். அவளோட குரல் வளம் நல்லா இருந்தது. எனக்கு விளங்கினது பிற்காலத்துல நல்ல ஒரு பாடகிய வருவா என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க என்ன, நீங்க இதையே மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க அவங்க சொல்லக்குள்ள எத்தனை வயசு இருக்கும்? அவைக்கு 5 வயசு. ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே இவ தொடங்கிட்டா. அந்த தேவாரம் அதுக்கு போறதுக்கு ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே தொடங்கிட்டா. அப்புறம் 6 வயசுல நானும் மகளிர் பாடசாலையெல்லாம் சேர்த்தனேன். அங்க இருந்தே அந்த 1ஆம் வகுப்புல இருந்தே தேவாரங்கள் படிக்க தொடங்கிட்டா. தேவாரம் படிக்க அப்புறம் டீச்சர் கூப்பிட்டு சொன்னா, அனுவுக்கு நல்ல தொழில் இது வளம் இருக்குதம்மா, நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா இல்ல நல்லா வரும். அப்ப அதுல இருந்தே மியூசிக்கே எடுத்துட்டு வந்துட்டா. அப்படியே தொடர்ந்து பாட்டு படிச்சு கொண்டே வந்தது. நானும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் செய்தேன். நான் எனக்கு பாட்டுன்னு நல்ல விருப்பம் எனக்கு. நீங்க மகளுக்கு திணிச்சீங்களோ? இல்ல என்னன்னு சொன்னா, நான் அப்படி எனக்கும் ஒரு ஆசைதான், எனக்கும் சரியான ஆசைதான். என்ன பிள்ளை பாடணும்ன்றது என்ன மியூசிக் எனக்கு சரியான விருப்பம். அப்ப நானும் நீங்க மியூசிக் படிங்கன்னு சொல்ல, ஓமாம்மா எனக்கு விருப்பம், நான் படிக்குவேன். எந்த நேரமும் முணுமுணுத்து கொண்டே இருப்பாவும். என்ன வேலை செய்யக்குள்ள சின்ன வயசுலதே முணுமுணுத்து கொண்டு இருப்பா. அப்ப நிறைய ஃபங்க்ஷன் நடக்கக்குள்ள வேணா நான் தான் சொன்னேன், நீங்க போய் படிங்கம்மா படிப்பீங்கன்னு சொன்னா அவ கூச்சம் இல்லாம படிப்பாவு தம்பி. போய் ஒரு பயமும் இல்லை ஒன்றுமே இல்லை, தைரியம் வந்து அந்த அதை பார்த்துதான் நான் அவையே இதுல இறக்கி நான் நல்லா இருக்குமன்றதுலதான். இப்ப இவ வந்து அம்மா அதோட வந்து
இந்த இதானது இந்த மியூசிக் ஜேர்னில வந்து பயணிக்கும் போது இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்தே கிளாஸுகள் அப்படி ஏதாவது அட்டன் பண்ணி தான் இப்படி வந்தவா இல்ல தானாக வந்து இப்ப தொலைக்காட்சிகளை பார்த்து வானொலிகள் அந்த இதுல வந்து பாடல்களை கேட்டு தானாகவே செய்ய பாட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இவைக்குமா நான் கிளாஸ் ஒன்றும் செய்யல. நான் சும்மா தேவாரங்கள் சொல்லி கொடுப்பேன். தேவாரம் தான் கூட சொல்லி கொடுப்பேன். அந்த மியூசிக்கை பிடிச்சோம் அவையாவே இப்ப டிவி போட்ட உடனே டிவில வர பாட்டை தானும் சேர்ந்து பாடுவா. பிறகு திரும்ப அந்த போன்ல போட்ட உடனே அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பேன் அதோட போற நேரம் அதோட பின்னால் ஓடி ஓடி பாடிச்சு அந்த பாடுவா. அந்த இப்ப ரோட்டால போற நேரம் அந்த ரோட்டுக்கு எங்க போகுதோ வாகனம் அதுக்கு பின்னாலே ஓடி ஓடி வீட்டை ஐஸ்கிரீம்ல இருக்கிற அந்த சாங் வந்து திரும்ப படிச்சு காட்டுவா. படிச்சு தெரிஞ்சுதான் பிறகு பார்த்தேன். அப்ப மியூசிக் எடுக்கட்டும் 9ஆம் ஆண்டுல மியூசிக் எடுக்க விட்டேன் நான். அதுக்கு பிறகுதான் டீச்சர்ஸ் தான் நம்ம அவட டீச்சர் தான் அவைய நோட்டீஸ் பண்ணி கொண்டு வாரா. அவதானோ இப்ப அவதான அவ சொன்ன என்ன கூப்பிட்டு ஒரு சொன்னா என்னோட அம்மா இவ நல்ல குரல் வளம் இருக்கு, நீங்க அவைய இந்த மியூசிக் விடுங்கன்னு சொல்லி. அப்ப மியூசிக் விட்டோன்னு சரி விட்டு நான் மியூசிக் சரி டீச்சர் எனக்கு அதுல விருப்பம், எனக்கு நல்ல ஆர்வம்னு சொல்ல. அப்ப அவைக்கு நல்ல ஆர்வமா இருந்தா அப்ப நான் அதுலயே விட்டுட்டேன். ஆனா கிளாஸஸ் ஒன்றுக்கும் போகலம்மா. இந்த இதுல படிக்கிறவன் தான், இந்த ஸ்கூல்ல படிக்கிற மட்டும்தான். கிளாஸுக்கு இன்னும் விடல. நான் வேணும்னு சொன்னா வயலின் கிளாஸுக்கு கொண்டு போயிருக்கேன். மியூசிக் அதுல வயலின் கிளாஸுக்கு மட்டும் கொண்டு போயிருக்கேன். இப்ப 7 வரைக்கும் நான் 7ல நல்ல மியூசிக் பாடத்துல நல்ல ரிசல்ட்ஸ் வரும் எதிர்பார்க்கிறேன். என்ன சொன்னா மியூசிக் விரும்பி படிச்சதால. ஆனா நல்ல இப்ப அவட விருப்பத்துக்கு தான் நான் விட்டேன். நான் எனக்கும் விருப்பம், அவைக்கு தான் கூட விருப்பமா இருந்தது. அப்பா வந்து என்ன செய்யறாங்க? அப்பா அப்படி சப்போர்ட் என்ன மாதிரி? அப்பாவுக்கு சரியான அப்பா ரத்தினபுரியில இருந்து வந்து நாங்க மாதிரி பண்ணிருக்கிறோம். என்னடா அவருக்கு மியூசிக் சின்ன வயசுல இருந்தே அவர் பாடுறவராம், அங்கே பாடுவாராம். அப்ப அதனால எனக்கு என்னன்னு சொன்னா எங்கட வீட்டுல இருந்து மியூசிக் பக்கம் அப்படி இல்ல, அப்பாட ஜெனரேஷன் தான் அவைக்கு ஒரு மரபு வழியாக அதுதான் நான் நினைக்கிறேன். நான் அப்ப அவங்களோட அத்தான் இவர தம்பி இந்த தங்கச்சிர மகன் சக்தி டிவி ஃபுல்லா போய் வந்தவர். அவர் பின் பண்ணினவர் ஜெகதீசன் சொல்லி அந்தபடி என்ற இது அவ அப்படியே போய் வரக்குள்ள. அப்ப நான் நினைச்சேன் நான் அப்பாட வழிதான் இவ மியூசிக்ல இப்படி இருக்கான்றத. உங்களுக்கு மொத்தமா எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பேர். ஒரு ஆள் மூத்தாள் ஆம்பளை பிள்ளை நெலுஜன் சொல்லி. பிறகு இவர் 2வது ஏழு படிச்சுட்டு இருந்தா இருக்கிறா. 3வது பொடியன். அவர் அவங்களுக்கு என்ன மாதிரி இதே மாதிரி கலைத்துறையில் ஆர்வம் உடையவங்களா இல்ல இப்ப மட்டுமா? இல்ல என்னன்னு சொன்ன ஏனோ சரி ஆண்டவன் எனக்கு இது பெரிய ஒரு கொடையை தந்திருக்கான். என் மூத்தம்மா நெலு அந்த கலைத்துறையிலே தொடர்ந்து செய்து கொண்டு வர. இப்ப நிறைய ப்ரோக்ராம்கள் அவருடைய பயணங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்திய தொலைக்காட்சியில எல்லாம் வந்து அவரு ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு பாட்டா இல்லாம ஒரு இடம் பிடிச்சிருக்கின்றார். சீரீஸ்ல எல்லாம் வந்து நடிச்சு கொண்டிருக்கிறார். சீரியல்ல எல்லாம் வந்து சீரியல்ல நடிச்சு கொண்டிருக்கிறார். படங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மட்டக்களப்புல படங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மட்டக்களப்புல சின்ன சின்ன ஷார்ட் பிலிம் அல்பம் சாங்கள் படங்கள் இப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார். சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த வீடியோ நூடாக இப்ப உங்கள்ட்ட மகள்கிட்ட இப்ப ஏதாவது சொல்றதுக்கு நீங்க தயக்கப்பட்டு கொண்டு இருந்தீங்க எவ்வளவு நாளும். ஓகே, எப்படி சொல்ற, இதை வந்து திருத்தி கொண்டா நல்லா இருக்கும், இதை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு வகையில. அப்ப அப்படி ஏதாவது நீங்க இப்ப சொல்ல முடியாத இந்த வீடியோ ஊடாக ஓகே பார்த்தவும் ஒரு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு புத்திமதி சொல்றேன்டா இல்லைன்னு சொன்னா ஒரு குறையா சொல்றேன்னு சொன்னா உங்களோட மகள்கிட்ட இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னு சொன்னா எனக்கு குறையண்டு ஒன்றும் இல்லை. எனக்கு இப்ப ஆசை என்னன்னு சொன்னம்மா, இப்ப 7ல பாஸ் பண்ணி கேம்பஸ் போகணும். கேம்பஸ் போய் எந்த கனவையும் அவட கனவையும் அவங்க அண்ணாக்களோட கனவையும் கட்டாயம் நிறைவேற்றுவோன்ற நம்பிக்கையில இருக்கு. அதைத்தானே மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்லிக் கொள்றேன். ஆனா இதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க வழங்கணும் என்று உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் அந்த அளவு பெரிய ஆகலாம் இல்லை, ஏதோ நம்மளுடைய உறவுகளுக்கு ஏதோ தெரியப்படுத்துற வகையில அந்த அளவில் கொஞ்சம் பேருக்கு நான் தெரியப்படுத்துற அளவில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பா அப்படி சப்போர்ட் இருக்கும். சரி, ஓகேம்மா. அப்ப இதையும் தாண்டி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க பாட்டு படிப்பீங்களா? சரி, நீங்க எங்களுக்காக வேண்டிய ஒரு பாடம் படிச்சுக்காதீங்களே. ஐயோ இல்ல, சரி. ஒரு இப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துன்னு சொல்றீங்க. நீங்களுக்கு எப்படியாவது வீட்டுல வந்து யாரும் ஆக்க இல்லாத டைம்லயோ நீங்க கண்டிப்பா வந்து முணுமுணுத்து பாத்துருப்பீங்க ஒரு சாங் ஆகுது. அது அப்படி ஏதாவது நீங்க கூட மனசுக்குள்ள ஒரு முணுமுணுத்த பாடல் ஆகுது இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஆகுது, ஏதாவது ஒரு கொஞ்சம் வரிகள் படிச்சு காட்டுங்க. என்ன பாட்டு இப்ப ஞாபகம் இல்லை, திடீர்னு கேட்க மறந்துட்டாமா. சரி, ஓகே, டைம் எடுத்துக்கொள்ளுங்க. டைம் எடுத்து ஒரு படிச்சு காட்டுங்க. படிச்சாதான் விட்டு வந்தாங்க. சரி படிச்சு காட்டுறேன். நீ வந்தாயன் வானிலே பூத்தாயன் தேனிலே. தெரியாது. சரி, ஓகே.
ஓகே சூப்பர்னு சொன்னா அம்மா வந்து பாட்டு தெரியும், அந்த படிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூச்சமா இருக்குது. ஓகே சந்தோஷம் உங்களுக்கு பேசினதுல. சரி ஓகே, நீங்க இப்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த கதாநாயகி அனுவோட வந்து நாங்க கதைக்கிறதுக்காக வேண்டி போகின்றோம். ஓகேம்மா, நீங்க இதையும் தாண்டி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓ, என்னன்னு சொன்னம்மா, இன்னும் இதே மாதிரில காயா இருக்கிற பிள்ளைகளை நீங்க முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னுக்கு கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. என்னடா நீங்க என்னை தேடி வந்தது எனக்கு அது சந்தோஷம், சரியான சந்தோஷம். நீங்க காலையில கோல் எடுக்கக்குள்ள ஐயோ எனக்கு இந்த பதட்டமா இருந்தது, எப்படி என்ன கேட்பாங்களோ என்ன செய்வாங்களோன்றது பதட்டமா தான், நான் விருப்பமா இருந்தது. அப்ப என்னன்னு சொன்னா அங்க கடைக்குள்ள போயிட்டாள். அப்ப கூப்பிடணும் அப்படின்னு அண்ணாக்கள் வாராங்க வாங்கன்னு சொல்ல, அம்மா என்னம்மா இப்ப வருவாங்களான்னு சொன்னாங்க. ஓ இப்ப வருவாங்க, நீங்க பாட்டு படிச்சு காட்டுங்கன்னு சொன்னேன். சரி, அவ டென்ஷன்ல இருந்தவ. ஆனா எங்களை இப்படி கூப்பிட்டு கதைச்சு இது செய்த மாதிரி நீங்க மெட்டாக்களையும் பிள்ளைகளை ஒரு வார்த்தை, பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. தானும் வளர்றது இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கலைஞர்கள் வளரணும்னு நினைக்கிறதா இந்த ஒரு கலைஞர்களுடைய ஒரு எண்ணம். வந்தது நாங்க காலையிலமா இன்னும் ஒரு பாட பிள்ளை ஒன்று சந்திச்சுதான் வந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரே நாள் வந்து 2 பேரையும் வந்து நாம நேர்காணல் செய்திருக்கின்றோம். சரி ஓகேம்மா, இப்ப நம்ம போவோம் வீட்டை. என்ன சொன்னா, இந்த அம்மா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல வந்து நின்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு தருணம். எல்லாம் இறைவனுடைய நல்லாசி வந்து எப்போதும் இருக்க வேண்டும், மென்மேலும் வளர நாங்களும் வந்து வேண்டிக் கொள்றோமா. தேங்க்யூமா, நன்றி. ஓகே, திருச்சிட்டம்பலம். என்ன திருச்சிட்டம்பலம் சொல்றேன்னு யோசிக்கீங்களா? தேவாரத்துல இருந்து கூட ஜேர்னி வந்து ஆரம்பிச்சு போனது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. தேவாரம் தான் நீங்க நல்லா படிப்பீங்க. சரி, நம்ம ஒரு தேவாரம் படிச்சுட்டு நம்ம கேள்விகளுக்குள்ள போவோம். உங்களை பத்தி நாங்க அறிஞ்சு விளையாடுற இருக்கோம். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவாரம் ஒன்று படிங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓகே, நல்லா இருக்குது உங்களோட குரல். தேங்க்யூ. சரி ஓகே, உங்களோட அம்மா வந்து உங்களை பத்தி நிறைய விடயங்கள் வந்து பேசி இருந்தாங்க. உங்களை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதையும் தாண்டி நாங்க உங்கள்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்கறது தயாரா இருக்கும், ஆர்வமா இருக்கும் உங்களை வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு. என்னோட பேர் அனுஜா குமாரவேல். நான் மகளிர் தீவில் வசிக்கிறேன். ஏற்கனவே நான் சக்தி கிரௌண்ட்ல பாடி இருக்கேன். A-level படிச்சு கொண்டு இருந்ததால அதுல செகண்ட் ரவுண்ட்லயே நான் எலிமினேட் ஆகி வந்துட்டேன். அதுக்கு பிறகு அண்ணாட மூவில ஒன்றுல பாடினேன், நான் அம்மு மூவில. அப்ப நீங்க வந்து சக்தி கிரௌண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்ப உயர்தர பரீட்சைக்காக நீங்க விட்டு வெளியே வந்துட்டீங்க. எனக்கு தெரியா எலிமினேட் பண்ணதே அம்மாவோட வேலையால எலிமினேட் பண்ணவங்க. அம்மா எக்ஸாம் போய் சொல்லி விட்டுட்டாங்க. என்ன ஷமிலா என்ன கோச்சிட்ட சொல்லினவங்க. அவங்க பரதாச்சிட்ட சொல்லி எக்ஸாமுக்காக நான் படிப்புலயே கான்சென்ட் பண்ண மாட்டேன், மியூசிக் கூட அப்படியே இருந்துருவேன்னு சொல்லி அம்மா நீ படிப்பட்டாவ என்ன. அப்படியே 2025. சரி ஓகே, இப்ப உங்களோட இந்த மியூசிக் ஜேர்னி வந்து எப்ப ஆரம்பிச்சது? உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? நான் 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள இருந்து பாட்டு பாடுவேன். ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அப்பதான் கோயில்ல ஸ்டேஜ் இருந்தேன். அப்ப பாடின அழகே அழகே சாங் பாடினதான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்குமே சப்போர்ட் என்னோட டீச்சர் கிஷாலினி டீச்சர் தான். அது என்னது எல்லார்டையும் நான் வந்து அம்மா அப்பா என்றதை தாண்டி டீச்சர்ஸை வந்து டக்குன்னு மெயின் பண்ணி சொல்றாங்க எல்லாரும். அவதான் அம்மா ஃபர்ஸ்ட், அம்மா அண்ணா ஃபர்ஸ்ட், அப்புறம் டீச்சர் கூட சப்போர்ட் பண்ண. எனக்கு பயம், ஸ்டேஜ் ஏறினாலே அவ்வளோ பயம், நடுங்கி கண்ணால தனியெல்லாம் வந்துடும். அவ சொன்னாலும் உங்களுக்கு முன்னிக்கிருக்கால நீ ஒரு ஜடமா நினைச்சுக்கோ, அங்க நீதான் பெரிய ஆள், நீ மட்டும் தான் பாடணும், நீதான் நல்லா பாடுவான்னு நினைச்சிட்டு பாடு, அப்படி அப்படின்னு சொல்லி வரல. அது சரி. சரி ஓகே, அப்ப நம்ம வந்து அடுத்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க முதலாவது பாடின அழகிய அழகி சாங் சரி அதே நீங்க ஒரு படிச்சு காட்டுங்களேன். சா 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 நி சரி சபா மம த த த சனி பாப்பா சா 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 நி சரி சபா மம த த த சனி பாப்பா கம த நி சா கரி சா
அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை பேசிடும் வார்த்தைகள் அழகு வார்த்தைகள் வேர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு நன்மையில் அதுதான் எல்லாம் அழகு ரமதனிசா நிரிசா கமதனிசா எரிசா. ஓகே, உண்மையிலே வேற சூப்பரா இருக்கு. இப்படியான ஒரு குரல் வளத்தை வச்சுட்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரே பதட்டம். இப்ப நாங்க வந்து கண்டிப்பா சொல்லணும், வீடியோ வந்து நாங்க 4-5 தரத்துக்கு மேல வந்து இப்ப கட் பண்ணி இருக்கோம். சரி, ஓகே. இப்ப அடுத்ததாக வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? எனக்கு பெரிய லெக்சர் ஆகணும், மியூசிக் லெக்சர் ஆகணும். எனக்கு அண்ணாட்டே அம்மாட்டையும் சொன்னா இந்த 6ஆம் மாசம் என்ன சரிகமப்பா கூட்டி போங்க, ஒரு பாட்டு ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அது இல்ல, ஒரு பாட்டு பாடணும் அங்க மேடையில பாடி சைந்தவி மேமோட கையால் அவட ஏதாச்சும் வேண்டும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. கண்டிப்பா உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும். ஏண்டா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை வந்து நேசிச்சு நம்ம அதுக்காக வந்து உழைச்சு கொண்டு இருக்கும் போது கண்டிப்பா நம்ம அது வந்து நமக்கு சேரும். அப்ப அந்த வகையில இப்ப இதையும் தாண்டி அடுத்து வேற பரிச்சை எழுதிருக்கீங்கன்னு, இப்ப இந்த பாடல் பாடுறதை தாண்டி வேற ஏதாவது கூட ஓகே நான் இதையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி வேற திறமைகள் ஏதாவது? வயலின் வாசிப்பேன், கீபோர்ட் வாசிப்பேன். வயலின் கீபோர்ட் எல்லாம் வாசிப்பீங்க? அப்புறம் சரி, இப்ப அதோட வந்து உங்களோட அப்பாட்ட உங்களோட அம்மாட்ட ஏதாவது நீங்க கேட்கணும்னு நினைச்சா, அதோட நம்மளோட உறவுகிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப அம்மா அப்பா கிட்ட ஓகே இதை நாங்க கேட்கணும், இதை அவங்ககிட்ட சொல்லணும், இவங்க இப்படி இருக்கலாம் இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் சில இருக்குன்னு தானே. அப்ப அப்படி என்ன சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அம்மா அண்ணா அப்பா 3 பேருமே எனக்கு எல்லாத்துலயுமே சப்போர்ட். இந்த இல்லாட்டி எக்ஸாம் வச்சு தினம் கூட்டி போவாங்களா, அவ்வளவு தூரம் இவ்வளவு காசு செலவழிச்சு கூட்டி போவாங்களா, எல்லாமே சப்போர்ட் தான். ஆனா என்ன சரியாப்பா கூட்டி போங்க அவ்வளவுதான். எனக்கு அங்க போய் பாடணும், அதான் என்னோட பெரிய ஆசை. அது சரி, சூப்பர். அப்ப வேற எதுவும் அவங்ககிட்ட இருந்து இதை கேட்கணும், இது இப்ப இதுவரைக்கும் இப்ப கேட்டு கிடைக்காம ஒண்ணுமே இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எனக்கு தந்துருக்காங்க. ஒண்ணும் அப்படி இல்ல, இந்த சரிகமப்பா மட்டும்தான் டெய்லியாகி போய்கொண்டே இருக்குது. அப்படி சரி, ஓகே. அடுத்த கட்டமா வந்து இப்ப படிப்பெல்லாம் வந்து முடிச்சுட்டீங்க, அடுத்து பல்கலைக்கழகம் செல்வீங்க. பல்கலைக்கழகம் சென்று உங்களுடைய படிப்பிலையும் வந்து நீங்க மேலிடத்துக்கு செல்ல வேண்டும், அதோட வந்து கலைத்துறையில சாதிக்க வேண்டும் என்று நாங்க வந்து உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதோட வந்து உங்களுக்கு இதையும் தாண்டி அடுத்தது நடிக்கிறதுல ஏதாவது ஆர்வங்கள் அப்படி இருக்குதா? நீங்க திரைப்படங்களை நடிச்சு கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆமா, அண்ணாட மூவில நடிச்சனா நெடுநீர் அறிவென்ற இதுக்கு ஒரு, அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமா ஒரு மூவி. அதுல என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா, அதுக்கு சப்போர்ட்டா நான் நடிச்சேன். அப்படி அல்ட்ரா கேரக்டர்ல நடிச்சேன். அப்ப இந்த பாடல்களை தாண்டி நடிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு, கண்டிப்பா சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அதையும் செய்வீங்க. சரிகமவா அங்க ஓகே இந்தியாவுக்கு நீங்க போயிட்டீங்க, உங்களுக்கு சரிகமவா இல்ல படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஆக்டர்ஸ்ல ஒரு படங்கள்ல வந்து வாய்ப்பு கிடைச்சிட்டு உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப நீங்க எந்த பக்கம் போவீங்க? எனக்கு சரிகமவா தான் முக்கியம், எனக்கு பாட்டு பாடணும் அதான். சரி, ஓகே. இப்ப அடுத்ததாக வந்து இப்போ உங்களுக்கு ஃபேவரட் சாங் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த பாடு எனக்கு லைஃப் டைம்ல இதை மறக்க இயலாது, எவ்வளவு சாங் ரிலீஸ் ஆகினாலும் எனக்கு இதான் ஃபேவரட் சாங். அப்படி ஏதாவது சாங்? மயக்கம் என்ன மூவில இருந்து திரை தேடும் இரவிலே. சரி, ஓகே. அந்த பாடலை நீங்க நம்முடைய உறவுகளுக்காக டெடிகேட் பண்ணலாம். திரை தேடும் இரவிலே உயிரே என்னை தேடி அழைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடியே, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடியே, உனக்கென மட்டும் வாழும் இதயமடியே, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடியே, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடியே, உனக்கென மட்டும் வாழும் இதயமடியே, 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 உனக்கென மட்டு
உண்மையில வேற இல்ல வேற நல்லா இருக்குது. சரி ஓகே தங்கச்சி, நாங்க அதிகமா வந்து உங்களை வந்து டயர்ட் பண்ண விரும்பல. ஏன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி டயர்டா இருக்கீங்க. அப்படி இல்ல. நாங்க வாரம் மட்டும் தெரிஞ்சா நீங்க அப்படி ரெடி ஆயிட்டு இல்ல என் மாமிட மறுக்கனே ஃபங்க்ஷன் உண்டு, அங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்ததா. அதான் நான் பாக்குறவங்களுக்கு தெரியாது அந்த கேள்வி கேட்டேன். அப்ப என்னன்னு சொன்னா தங்கச்சி வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன் தான் நின்று கொண்டு இருந்தவங்க. அப்ப நாங்க வாரது கொஞ்சம் டிலே ஆயிட்டுது. அப்ப அப்படியே ஆள் அப்படியே கூட்டி வந்தாச்சு. அதே மாதிரி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள இருந்தவங்க. அப்ப அங்கேயே வச்சு அவங்கள வந்து சந்திச்சு அவடத்துலயே வச்சு அவங்களோட கழிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, இதையும் தாண்டி இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நீங்க வரக்குள்ள வந்து நாங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முதலே வந்து சில விடயங்களை கழிச்சிருந்தோம். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிருந்தேன். நான் சொல்லுங்களேன், ஆக்டர்ஸ்ல வந்து யாரை பிடிக்கும்? விஜய் தான் பிடிக்கும். விஜய் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் போய் கொண்டிருக்குது. ஆனா போட்டுமே நமக்கு அவரைத்தானே பிடிக்கும். அது சரி ஓகே. சரி ஓகே, அப்ப விஜய் திரைப்படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல், ஒரு பாடல் இல்ல 2-3 பாட்டு படிங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, உன் கைகள் கோர்க்கும் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே. நல்லா இருக்கு, சூப்பர், வேற லெவல். நன்றி. சரி ஓகே தங்கச்சி, அப்ப நாங்களும் இந்த இடத்துல இருந்து விடைபெற போகின்றோம். வேற ஏதாவது உங்க சைட்ல இருந்து சொல்ல விரும்புறீங்களா உங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர் உறவுகளுக்காக வேண்டி, இல்ல உங்களோட அப்பா அம்மா கிட்ட? ஓகே, இதை இப்படி சொல்லி எப்படி சொல்றேன்னு தெரியாம சில இதுகள் இருக்குந்தானே, இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஏதாவது சொல்லணும்னு சொன்னா நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூண்ணா, என்ன எதிர்பார்க்கல நீங்க வருவீங்கன்னு. திடீரெண்டு இம்ப்ரான் அண்ணா தான் கால் பண்ணி சொன்னாரு இப்படி வராங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஃபங்க்ஷன் விட்டு தான் அப்போ ஒண்ணுண்டு நான். அப்ப நீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. பிறகு அம்மா அப்பா அண்ணா 3 பேருமே எனக்கு எல்லாத்துலயுமே சப்போர்ட் தான். தம்பியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். நான் என்ன கேட்கணும் எனக்கு செஞ்சு தந்துருக்காங்க. தேங்க்யூ அம்மா, இப்படிப்பட்ட அம்மாக்கள் எனக்கு கிடைச்சதுக்கு, அம்மா அப்பா தண்ணா கிடைச்சதுக்கு. அதான் உண்மையிலே எல்லாருக்குமே வந்து அம்மா அப்பான்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா வந்து ஹீரோ தான், ஹீரோயின் தான் எல்லாருக்குமே வந்து. அந்த வகையில் நான் வந்து இந்த யூடியூப் ஜேர்னி வந்து ஆரம்பிக்கும் போது 700-800 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், 1000 சப்ஸ்கிரைபருக்குள்ள இருக்கக்குள்ள. அப்போ உங்களோட அண்ணா வந்து நிலு அவர் வந்து இந்தியன் இந்த தொலைக்காட்சியில சீரியல்ல வந்து நடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து நேர்காணல் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் கேட்டிருந்தேன் நான். அப்போ அந்த டைம்ல அது கொஞ்சம் மிஸ் ஆகி போயிட்டுது. இப்போ உங்களை வந்து நேர்காணல் செஞ்சதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ சரி ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோட முடிச்சுக்கொள்றோம். கடைசியாக வந்து பிள்ளை வந்து இன்னொரு 2 பாட்டு படிச்சுட்டு அப்படியே முடிக்கும். ஓகே, சக்தி கிரவுண்டுக்கு நீங்கள் போயிருந்தா சொன்னீங்க, ஏன்னா போயிருக்கீங்க. அப்போ அந்த வகையில் அங்கே வந்து நீங்கள் படித்த ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் உண்டு? விழிகளில் ஒரு வானவில், அதுக்கு பிறகு சக்கப்போடு போட்டானே, அதுக்கு பிறகு இப்படியா நிறைய பாட்டு படிச்சிருக்கீங்க. சரி ஓகே, நீங்கள் ஒரு சக்கப்போடு போட்டா அந்த பாட்டு படிச்சு காட்டுங்க. ஓகே. சக்கப்போடு போட்டானே சவுக்க கண்ணால, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தங்கத்தான் முடியல ஐயோ என்னால, ஏ தாகந்தான் கூடுது இந்த பொன்னால, சக்கப்போடு போட்டானே சவுக்க கண்ணால, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால, ஏ தாவணி நழுவது கீழே தன்னால. ஓகே, வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் ஏறி இவ்வளவு பெரிய மேடைகள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஆள் இப்ப நம்ம சாதாரணமான ஒரு நேர்காணலுக்கு கொஞ்சம் ஆள் செய்யா இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வீடியோல விளங்கானு தெரியல, ஒரு பதட்டமா இருந்து கொண்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏன் பதட்டமா இருக்குது? அப்படி இல்ல, திடீரென்று வந்துட்டீங்களே. சரி ஓகே, இப்ப இந்திய தொலைக்காட்சியெல்லாம் போனா அவங்கள வந்து இருத்தடி லைவ்ல வந்து எடுத்துக்கொண்டிருப்பாங்களே, அது ஓகே தெரிஞ்சு போறேன். திடீரென்று வந்தீங்களே என்ன அப்படி என்ன? சரி ஓகே, நாங்க இனி அடுத்து நம்ம சொல்லிட்டு வரோமா? சொல்லி இனி போன வந்துடுறாங்கடா. அப்படி இல்ல, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, அப்ப நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுங்க. ஓகே
சரி ஓகே மினஃப் நாங்க இப்ப இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளணும். அப்படி விட மாட்டோம் உங்களை, கடைசியா வந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கீது. ஓகே இந்த பாட்டை நீங்க அப்படியே படிச்சுட்டு அப்படி நம்ம அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ளணும் பாட்டோடய. இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா வந்து நகர்ந்து கொண்டு இருக்குது. உங்களுடைய இசை பயணம் வந்து மென்மேலும் வெற்றியடைய உங்களுக்கு எங்களுடைய மக்கள் நாயக உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நீங்களும் இந்தியன் தொலைக்காட்சியில இலங்கையில ஓகே இடம் பிடிச்சிட்டீங்க, இந்தியன் தொலைக்காட்சியில தவிர்க்க முடியாத ஒரு பாடகராக வந்து வலம் பெறணும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு, சரி ஓகே நீங்க அடுத்த பாடலை வந்து படிச்சு அப்படி முடிச்சு கொள்ளலாம். அப்படியே இருங்க, அம்மா பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க, அப்படி வாங்கம்மா உள்ள வாங்க. சரி ஓகேம்மா. அப்ப நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொன்னா அவட விருப்பத்துக்கு நாங்க நெஞ்சு கொள்ளுவோம். என்ன சொன்னா அவ கட்டாயம் அந்த ஏல பாஸ் பண்ணி கேம்பஸ் போய் அவ அந்த அந்த பீரியட்டுக்குள்ளே அவ இந்தியாவை கொண்டு போறதா நான் முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன அவட அண்ணா அங்க இருக்கிறதால அண்ணா அங்க இருக்காங்க, அங்க இந்தியாவில இப்ப வந்திருக்கிறாரு போவார். அப்ப அதுக்காக அவரோட நாங்க போறதா இருக்கிறோம். கடவுள் அருள் புரியவன். நிச்சயமா நிச்சயமா. ஓகே நீங்க பாடலை வந்து படிக்கலாம். ஃப்ளூட்டோவில் உனை நான் சூடேற்றுவேன், விண்மீன்கள் பொறுக்கி சூடேற்றுவேன், முக்கோணங்கள் படிப்பேன் உன் மூக்கின் மேலே, விட்டம் மட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே, மெல்லிடையோடு மழையோடு நான் ஆகிறேன், ஃப்ளூட்டோவின் மகனா உன் வேடமா, ஆராய்ச்சி நடத்த நான் கூடமா, பாலும் நோயில் விழுந்தாய் உன் கண்ணில் கண்டேன், நாளும் முன்னும் மறந்தாய் என் முத்தம் தந்தேன், உன் நெஞ்சில் நாடி மணி வைக்க காதல் காதல் என்று கேட்க ஹெமோ ஹெமோ. ஓகே 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 பாய். பாய். Bye. Thank you.